வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்தி எல்லாத்தையுமே பொருத்தமாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் வச்சு அருமையான பீர்க்கங்காய் வதக்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிளைன் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கூட சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து ஒன்றா ரெண்டாக தட்டிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது வாசனை டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா பச்சைத்தன்மை போய்ட்டு நிறம் மாறிட்டு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 400 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து மேலே உள்ள தோல் எடுத்துட்டு நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். ரொம்ப பொடியை வேண்டாம், இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வதங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 5 நிமிஷமாக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாம், அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த ஆவிலே வெந்து வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷமாக வேக வச்சுருந்தேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம சேர்க்கும்போது நிறைய இருந்தது. இப்போ வெந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதில் காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரம் சேர்க்கும்போது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மல்லித்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தா இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கிடுச்சு. ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளினா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும், அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த புளியை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. நம்ம தண்ணினா தான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் பாருங்கள், அதுதான். இப்போவே நல்லா வெந்து வந்துருச்சு, லேசாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா அப்படியே 5 நிமிஷம் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சுட்டு அந்த புளியோட பச்சை வாசனையும் போய் நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. நமக்கு நல்லா அருமையான பீர்க்கங்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.